எப்படின்னா அவரவருடைய செய்த கர்ம வினைக்கு தகுந்தவாறு அவரவருக்கு சுவாமி படிகளப்பாராம். அதான் உரிய தின்ன கொஞ்சம் கொஞ்சமா படி அளக்காரு. ஐயா உடனே இணைதாரு ஐயா ஆண்டா வந்தான் சங்கரர் அம்மை சத்தி பார்வதி படி எடுத்து கொடுப்பாள் ஆண்டவன் பகவான் ஈரேழு உலகமல் ஆளாக்கு திணைய கொண்டு அகிலமெல்லாம் மறக்காதினைய கொண்டு மறக்கா மாநிலத்தில் படி அளக்கார். ஆண்டவன் தான் பரமசிவா அடைத்திருக்கும் மனக்கேளுக்கு படி அளந்து இறையளந்து ஆண்டவனாகிய சங்கரன் குண்டு மரக்கா ஆமா 21 மரக்கா ஒரு கோட்டை, இது 28 மரக்கா ஒரு கோட்டை. 6 காலம்னா 28 மரக்கா போடணும். காலகரனாவி குண்டு மரக்காரனா அப்படி இரும்பு மாதிரி அப்படியே கூடி அதுல பேர்வாதி இதுல பேர்வாதி அந்த 21 மரக்கா போடணும். ஆமா ஆமா குண்டு மரக்காட்ட அளந்து போடுங்க நாளைக்கு. இவன் நீ போடுறது எதுடா? நான் போடுறது எதுல போடுதா? பெரிய மரக்காரப்பா அது போட போட தாங்கிட்டே இருக்குமாப்பா. 6 கால் காணவுட்டுக்கா. ஆமா 6 காலில் போட்டா சில ஆளுக்கு காணாது. அதான் நிறையும். ஆமா ஆமா அப்படி மனமா இருக்கும். ஆமா நம்மகிட்ட பசம் இல்லையா ஒண்ணும் இல்ல வெறுமையா அடக்கையா. ஆமா ஆண்டவன் தான் சங்கரரும் அத்தனை சிவனுக்கும் படி அது அளப்பாரம் ஈக்கும் படி அளக்கார். எறும்புக்கும் படி அளந்தார். மரம் செடி கொடிக்கும் படி அளக்கார். மரம் செடி கொடிக்கு எப்படி படி அளந்தார்? சாலகரனாவே மரத்துக்கும் செடிக்கு எப்படி படி அளந்தாரு? இல்ல ஈரத்தை விடுதாரு. மரத்துக்கு தண்ணி விட்டாதான் மரம் தழுக்கும். ஆமா காற்று ஆமா செடிக்கு தண்ணி ஊத்தினாதான் செடி தழுக்கும். ரோசாப்புக்கு தண்ணி விட்டாதான் ரோசா பூக்கும். மல்லிகை மூட்டுக்கு தண்ணி விட்டாதான் மல்லிகை பூக்கும். அதுதான் செடி கொடி மரம். ஆமா அதான் மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு. ஆமா ஆமா அதுக்குதான் படி அளக்காரு. மரத்துக்கெல்லாம் போய் படி அளக்க முடியாது. மழையா பெஞ்சு படி அளக்க. அது மட்டுமா காரமழை கோடமழை மாசி நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள். ஆமா நீர்ல என்ன வாழுது? என்ன வாழுது? மீன் வாழுது, தவளை வாழுது. ஆமா தண்ணி பாம்பு வாழுது. ஆமா பாம்புலாம் அங்க வாரஞ்சரமா கிடக்கும். உள்ள தண்ணி போகாதுப்பா. மீனினங்கள் மீன் வகை இனங்கள். ஆமா மீன் நத்த. ஆமா நார் அங்க கடலுக்குள்ள போய் ஏறத்தட போகுது. அது வந்து வயக்காடுல தான்ப்பா நார. ஆமா அதே நேரம் நண்டு வந்து கடற்கரை வாரத்துல வனத்தில் வாழ உயிரினங்களுக்கும் படி அளந்தார். ஆமா புலி கடுவா கரடி யானை சிங்கம் ஆமா ஆமா ஒட்டகம் குதிரை அதோட மானிடம் அணைக்கல். ஆமா அத்தனை சிவனுக்கும் சரி ஐயா எவ்வுயிரும் தவறாமல் ஐயாப்பா ஒருத்தர் விடல. அது மட்டுமா என்ன கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும். கல்லுக்குள்ளேயும் தேரை இருக்கு. கீழே பார்த்தா தேரை உள்ள இருக்கும். கல்லு உள்ள இருக்கும் மாமியா தேர பாத்திருக்கியா? உள்ளதாம்பா தேரை இருக்கும். ஒன்ன மாதிரிதான் இருக்கும். ஆமா தேர தேரத்தவளை ஐயா எதை அடிச்சாலும் தேரத்தவளை அடிச்சிடாத. ஆமா தவக்க மாதிரி வந்து குழந்தை பிறந்துரும். ஆமா ஆமா தேரத்தவளை. ஆறின் கருக்குழியில் கரு உருவாகிய சிசுவாகிய பாலகர்களுக்கும். ஆமா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும். அவ அந்த புண்ணியாளன பாருங்க ஐயா. மாங்கொட்டை
மாங்கொட்டைக்குள்ள இருக்கு ஒரு புழு, அதுக்கும் படி அளக்காரு, புழுவுக்கும் படி அளக்காரு, பூச்சிக்கும் படி அளக்காரு. ஆம்பளை பிள்ளை, பூச்சினாதான் பொட்டை பிள்ளை. பறந்து பறந்து போயிடும் அடுத்த வீட்டுக்கு. ஆமா, புழுவுனா வீடு கட்டி கூடு கட்டி வாழும். ஆமா, அதான் புழு பூச்சி. பூச்சி அப்படி பறந்து பறந்து இங்கேருந்து அங்கே போயிருந்து அங்கேருந்து அங்கே போயிருந்தோம். ஆளு அங்கனே சுற்றிக்கிட்டு வரும். ஆமா, அது இனிப்பு எங்கே இருக்கோ அங்கே போயிடும். ஆமா ஆமா, தேனி எப்படி போய் இந்த தேனை எடுக்காத மாதிரி இனிப்பு இருக்க இடத்துக்கு போவோம். அதெல்லாம் இனிப்பு இருக்க இடத்துக்கு போகும்பா. வேணலாம் கசப்பு பிராந்தியை குடிச்சு அத்தனை ஜீவனுக்கும் படிகளந்து. ஆமா, ஆண்டவன் இப்படி வர்றாரு. படிகளந்து இறையாளந்து 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 வாராராம் பரமசிவா அத்தனை ஜீவனுக்கும் அழகாக படியாளக்கார் ஆண்டவன் இதாரு. பகல் போய் இரவு வருவாராம், இரவு போய் பகல் வருவாராம். ஐயா முனைமுக்கா நாளிகையிலும் படி அளந்தது உண்டு. அரை நாளிகையிலையும் படி அளந்தது உண்டு. ஐயா 8 8 நாள் ஆனால் ஆச்சு. 8 நாள்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கியா. 3 நாள்னா சீக்கிரம் படி அளத்துல வெடுக்குன்னு போயிடுவாரு. 8 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் நின்று பிறகு உன்னை பார்த்து பேசி உன்னை பார்த்து பேசி உடுக்காரரை பார்த்து பேசி போக கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆமா, நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு எப்போங்க பிடிக்காரு? எப்பவுமே அடைக்காரு. நாளை காலையில படி அளக்காரு. ஐயா இன்னைக்கு சாப்பாட்டு படி, நாளை பஞ்சப்படி. 6 மாதம் வீடு 6 மாதம் காடு. ஆமா ஆமா, 6 மாதம் விடாம கூட்டு போயிருங்கய்யா. 6 மாதம் விடாம படி அளப்பாரு. ஆமா ஆமா, 6 மாதம் ராபட்டி பவல் கொட்டாய். ஐயா அப்ப 6 மாதம் எப்படி படினா ராத்திரி பூரம் பண்ணி பவல் கொட்டாயை விட்டுட்டு அப்படியே மரத்துக்கு உட்காந்து உறங்கிட்டே இருக்காரு அங்க நானும். ஆமா, ராபட்டி பவல் கொட்டாய் ஒண்ணு கிடையாது. பஜ்ஜனியானா மது குடிக்கலாம். ஆமா ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. ரேஷன் அரிசியும் உப்பும் 2 ஈராங்கமும் தான் கணக்கு. உனக்கு விரதம்பா கோயில் கொட்டக்கார. கடைக்கு போயிடாதப்பா, போவாத சாப்பாடுலாம் சைவ சாப்பாடு மாமிசத்தை கேட்காத. அத்தனை ஜீவனுக்கும் அழகாக படியளந்து பரமசிவம் வாராரு. அப்படி படி அளந்து வார போது அம்மையாம் பார்வதியா என்ன எண்ணுகிறா ஆண்டவன் பரமசிவம் படி அளந்து வருவாரு என்றதொரு எண்ணம் கொண்டு அம்மையான பார்வதியா பொங்கித்தான் பொறிப்பாள் ஆக்கித்தான் அடுக்குவாள். கணவன் எப்ப வருவாரன் எதிர்பார்த்து இருப்பாள். ஐயா நம்ம புருஷன் இரேழு உலகமெல்லாம் படி இழந்து வருவாரு. அவரு சடவோட வருவார. பகவானுக்கு பொங்கி பொறிக்கா ஆக்கி அடுக்கனா. கணவன் எப்ப வருவார்னு தலை வாசல்லையே எதிர்பார்த்து இருந்தாலாம். எத்தனை வகை கறி ஐயா தாளக்காரரா கறி எத்தனை வச்சா பார்வதி
வத்த குழம்பு, சுண்ட குழம்பு, சாம்பார், ரசம், மோர். ஆமா 21 வகையான எல்லாம் பிடிக்க மாட்டேங்கய்யா. பெரிய தலைவாகலையே போடுங்கய்யா. ஆமா ஆமா பால் பாயாசம், மொத்த பாயாசம் தொண்டையில் தடிச்சு கிடக்கும். ஆமா அதான் பால் அப்படியே பாலும் பழமும் அப்படியே கொடுக்கும். எடுத்து ரெடியா வச்சிருக்கா. ஆமா தங்க கிண்ணத்துல ரெடியா இருக்கப்பா சாப்பாடு. அது போலதான் ஆமா இன்னைக்கும் ஈரேழு உலகத்துல ஒவ்வொரு வீட்டுலயும் ஆமா ஒவ்வொரு மன்னவனும் படியிழந்து வருவாருன்னு ஆமா ஆமா அந்த அம்மாக்கமாரு ஆமா பொங்கி பொறிச்சு காட்டு விலைக்கு போயிட்டு இப்போ வருவார. ஆமா கணவர் வருவார, பசியோட வருவார. ஆமா ஆமா அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பாளாம். அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் கணவனை எதிர்பார்த்து நிற்பா. சாப்பிடுற வரைக்கும் நட்டமாவே நிக்கணும், உட்காரப்படாது. ஆமா விக்கல் வந்தா தொண்டை தடையுடனுமையா. ஆமா ஆமா அப்போ ஆமா ஆமா விக்கல் வந்துன்னா டக்குன்னு தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஐயா இப்ப எதிர்பார்த்து இருக்காளாம் வீட்டுக்காரி. இப்ப பழையது ரெடியா இருக்கியா? நாளைக்கு மத்தியானம் என்னது பழைய சோறு ரெடியா இருக்குன்னு அப்படியே போன வந்துட்டு. ஆமா பழைய சோறை காலி பண்ண சீக்கிரம் வாங்க 2 மணிக்குள்ள அப்படின்னாச்சு. ஆமா போயிட்டு 2 மணி இடம் போயிட்டு தான் போகணும். ஆலடிப்பட்டியில போய் சவுளி எடுத்து தான் போனோம். ஆமா நல்லூர் போய் சவுளி போட்டு போனோம். அந்தால ஆமா ஆமா பழைய சோறு தானே பழம், பழைய கஞ்சி. ஆமா 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 நீங்க இல்லாம பானையா கிடக்குங்க. ஆமா ஆமா ரெடியா இருக்கு. மோர் மிளகாத்தலும் பழைய சோறு ரெடியா இருக்கு ஐயா, வாங்க அப்படிங்க. ஆமா ஆமா கழனி சட்டி ரெடியா இருக்குங்க. கழனி சட்டி உனக்கெல்லாம் இடங்க எங்க வரங்க? ஊர்ல நடக்கலையாங்க? பங்கு போட வரங்கயா? அதுக்கு நிறைய ஆள் இருக்குயா. அப்படி எதிர்பார்த்து இருக்கும் போது பகவானை கண்டுட்டாலே அம்மையான பார்வதியா பகவானை கண்ட போது பொன் சிரிப்பா சிரிக்காள். அந்த அம்மா பொன் சிரிப்பா சிரிக்கவோ ஆண்டவனுக்கு படியிழந்த கலப்பெல்லாம் மாறிடுச்சு. அப்படியே வாசல்லே நின்னுட்டு ஸ்ரீதேவி அம்மா அந்த அம்மா முகத்தை கண்டதும் புனிசிரிப்பு மட்டும்தானா தலக்கரணாவே? வேற ஒண்ணும் கிடையாதா? லேசா ஒரு சாடமாட. ஆமா லேசா அப்படியே ஒரு சாடமாட. ஆமா காத்தடிச்சு அப்படியே விலகும். இலைகள்லாம் அங்க விலகும் இங்க விலகும். ஆமா ஆமா செத்து பல்லு கொஞ்சம். ஆமா ஆமா இங்க பல்லு இல்ல அங்க செத்து பல்லு. ஆமா ஆண்டவன் பகவான தலவாசலில நிக்க சொல்லி ஆமா ஓட்ட பலவை போட்டா பலவை மேல் நிக்க சொல்லி பகவான் பாதம் தொட்டு கழுவுவாராம். பாரிசாதம் மலர் போட்டு பாதத்தை வணங்குதால பாதத்தை வணங்கி அல்ல பாத பூச பண்ணுதா. அவன் பாத பூச முடித்தல்ல முடித்தல்ல அம்மையான பார்வதியா ஆண்டவன் பகவானைத்தான் வலது கையத்தான் பிடிக்கால கையத்தான் பிடித்தல்லவோ பிடித்தல்லவோ கையிலக்குள்ள அழைத்து வாரா. எங்க அம்மா கையிலக்குள்ள அழைத்து வாரா.
அவ கையில குள்ள அழைத்து வந்து பஞ்சனையில் அமர வைத்தா ஆண்டவன் பகவானுக்கு பால் பழம் கொடுக்கால இழப்பார செய்யுதால் அடி பகவான் படியிழந்து வந்தவருக்கு முதல்ல பால் பழம் கொடுத்து பகவானை இழப்பார செய்தா. இழப்பார செய்து ஐயா முதல்ல குளிச்சுட்டு வாங்க. குளிங்க சுவாமி. ஆமா 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 ஆத்துல தண்ணி நிறைய குளிச்சாச்சு. ஐயா பகவான தடை நேரம் என்ன அப்படி பகவானை அழைச்சு அமர வச்சு வைத்து அம்மா தண்ணியை கோதி ஊத்துதா. ஆமா தண்ணியை கோதி ஊத்தி அப்படியே பகவானுக்கு அப்படியே மேலெல்லாம் சுத்தம் செய்தா. அப்போ பகவானை குளிக்க சொல்லி அவன் பகவானுக்கு தலையெல்லாம் வளர்த்ததா. ஐயா அப்ப அந்த அம்மா பகவான் மேல எவ்வளவு பாசமா இருப்பான்னு பாருங்க. அந்த காலம் அப்படித்தான் நடந்திருக்கு. ஐயா ஆமா புருஷன் வேலைக்கு போயிட்டு வரவும் ஐயா அவருக்கு வெண்ணி வச்சு பொறுக்க ஊத்தி அப்படியே தேய்ச்சி தொடச்சி கழுவி ஐயா அப்படியே அழைச்சிட்டு வந்து தலையெல்லாம் வளர்த்துவாளாம். ஆமா அப்போ பகவானுக்கு 1008 சடா முடிப்பார். 1008 சடாமுடி வாரத்தை அப்படியே அம்மா வளர்த்துதா பார்வதி. அதே நேரம் பட்ட நாமத்தை இழுத்தா. பட்ட நாமம் விட்டு ஆண்டவன் ஆசனத்தை விரித்து பகவான அமர வைத்தாள். தலவாழை இலை விரித்தா. தச்சாலிய படைத்தா. சாதத்தை தட்டுனா சாம்பார கொட்டுனாள். கொட்டி பக்கத்துல இருந்து ஐயா உண்ணுங்க சாப்பிடுங்க. என்ன உண்ணுங்க சாப்பிடுங்க. வயிறு ருசியோட இருந்திருக்கியா வேணுங்க சாப்பிடுங்கயா. ஆமா அதே நேரம் அடே ஆண்டா வந்தான் பகவானுக்கு உண்ணுங்க அவசாரம் பண்ணுதால அவசாரம் முடித்தல்லவோ அம்மையான பார்வதியால் ஆண்டவன் பகவானுக்கு தாம்பூலம் தரிக்கால தாம்பூலம் தான் தரித்து சுகோட்டாடுவாளாம். சுவாமி விளையாடுவாளாம். உண்ட மயக்கம் சாப்பாடு முடித்ததோ ஐயா பகவான் சாஞ்சிடக்கூடாது. அப்படியே வரக்காட்டிக்கிட்டு இருக்கணும். பொங்கலும் பொங்கலும் சாம்பார் வச்சு சாப்பிட்டு தூங்கப்படாத. கொஞ்சம் வெத்தலை கொடுக்கணும். யாம்னா உடனே படுத்தா தூக்கம் வந்துடும். பகவானுக்கு அசதி கலப்பு செமிக்கணும். ஆமா அதனால பகவான் கூட இருந்து அவன் என்னதா சொக்கோட்ட ஆடுனா சுவாமி விளையாடுதா. அத முடிச்சிட்டு பல்லாங்குழி நலுங்கெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. கணவனும் மனைவியும் அப்படி பக்கத்துல இருக்கும்போது அப்பமே கேக்குறா பார்வதி. ஐயா நீங்க பல்லாங்குழி என்னைக்கு விளையாட? ஐயா பல்லாங்குழி
பணிவிடைகளை எல்லாம் முடித்துட்டு ஆமா அம்மா இருந்து பேசுதா பகவான் கூட. ஆமா ஆமா பகவான்கிட்ட பேசுறா. ஐயா என்ன படியளக்க போனியல போனில என்ன செஞ்சிய? என்ன செய்தி அது செய்தியா? எல்லா சிவனுக்கும் படி அளந்தியலா? அளந்தியலா பகவான? இந்த காக்காவுக்கு படி அளந்தியலா? அவன் அந்த வாட பிடிச்சாளி, இந்த கணத்தை பிடிச்சாளி, ஐயா அந்த முண்டு பிடிச்சாளுக்கெல்லாம் படி அளந்தியலா? அப்போ ஐயா என்ன நீ வேலைக்கு போயிட்டு வில்லிடிச்சு வீட்டுக்கு போனேன்னா ஆமா உன் முண்டாட்டி பக்கத்துல இருந்து கேப்பான்ல, கேப்பா கேப்பா ரூபா 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 ரூபான்னு கேப்பா. பார்வட்டிக்கார ஏ அது இப்பமியா, இப்ப நீ போகும்போதே போய்க்கணும் வாயுது என்ன இருக்குன்னு பிடிங்கிருவா. ஆமா ஆமா தலை வாசலை விட்டு ஏறும்போது மடியில என்ன வச்சிருக்கான் இருக்கா? கொண்டு வந்திருக்கானா சும்மா வந்திருக்கானா? அத்துப்படி வந்து போடுங்க. அப்போ அப்ப இருந்தாலும் பக்கத்துல இருந்து ஐயா நேரத்தை வில்லுக்கு பண்ணிடலாம் அங்க என்ன சரி என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு கண்ணு பூத்து போச்சா அதே மாதிரி ஆளெல்லாம் பார்க்கலையா மாசத்தோட சாப்பாடு தரையா அப்படின்னு போய் சொல்லுவேன். ஆமா அப்படின்னு ஒன்னு ரெண்டு போய் சொன்னாதானே கதை நடக்கும், வயிறு முட்டும். முன்னாடி காக்கல்ல ஆமா அது மாதிரி சரி ஆதி சக்தி பார்வதியா பார்வதியால் பார்வதியா ஆண்டவன் இடத்திலே கேட்கின்றா. ஆமா ஆமா சுவாமி என்ன இரவு உலகம் எல்லாம் படியிலக்க போனீர போனீர்களா? உங்களுடைய தத்துவம் என்ன? என்ன என்ன பகவான் குலம் என்ன கோத்திரம் என்ன தத்துவம் என்ன சுவாமி? ஆமா சங்கம் நேரத்துல இன்னைக்கு வெள்ளு பாடணும், சாப்பாடு முடிச்சோம், பால் குடத்தை எதிர்பார்த்து இருக்கோம். ஆமா மஞ்சப்பால் மஞ்சள் நீராடு எதிர்பார்த்து இருக்கோம் நாங்க எல்லாரும். ஆமா பையன் வரட்டும், நீராடி வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. சாமி எப்போ அவங்க கூப்பிட்டுதாங்களோ அப்பந்தான் வருவோம். அவன் நைட்டு பூக்குழி இருக்கு, எல்லாத்தையும் போய் சொல்லணும், ஒன்று விடாம சொல்லணும். அவன் அண்ணா காப்பி வாங்கி தந்தாவோ வடை வாங்கி தந்தாவோ நல்லா பார்த்துக்கிட்டுதாவோ, இருந்தாலும் போவையில் ஒரு பவுடர் டப்பா கேட்காவோ, அடுத்தால ஒரு 100 ரூபா தாங்காவோ, வேற என்ன கேட்பாவோ, அவளுக்கு வேண்டியதை கேட்பாவோப்பா. ஆமா ஆமா ஆமா. அப்போ ஐயா என்ன உங்களுடைய தத்துவத்தை நான் அறியணும் 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 பகவான். படியிழந்து வந்து இல்லையா? ஆமா அதை என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா என்ன என்னுடைய தத்துவம் ஆடு அறிந்ததல்லவா, தம்பி அறிந்ததல்லவா, அதை நீ உங்ககிட்ட நான் சொல்லவா செய்யணும்? புளியம்பட்டி தம்பி அங்கேருந்து வந்திருக்கான் ஐயா உங்க தத்துவத்தை பார்க்க. ஆமா என் தத்துவத்தை சொன்னா அவன் தான் ஒளிபரப்பணும் ஐயா. என் பார்வதி என்ன நீ என் வாயால கேட்டேன்னா ஆமா நீ எதிர்த்துலாம் பேசுவ, ஏது பேசுவிய சொன்னது கேட்க மாட்டேய. சில நேரம் பார்வதி அடம் பிடிப்பிய. ஆமா பிடிவாதம் பிடிப்பிய. வாதத்துக்கு மருந்து பிடிவாதத்துக்கு மருந்து உண்டு கிடையாது ஐயா. ஏ அப்பா என்ன என்ன என்னன்னு வாயில என்ன கிடக்குன்னு கிளறி கிளறி பாக்கிய. ஆமா ஆமா அதுல 2 பல்லு உகுத்த பல்லு சொத்த பல்லு சொத்த பல்லு. ஆமா ஆமா ஐயோ எங்க போனியோ எங்க வந்தியோ எந்த பாதையா போனியோ எந்த பாதையா நீங்க வந்தியோ யாரும் உங்களை பார்க்கல. யாரும் பார்த்தாலும் மூலிகண்ணு முண்டக்கண்ணு நொல்லிக்கண்ணு மொழிகண்ணுக்காரி அப்படி பகவானே யார்கிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பாரா? ஆமா யார்கிட்டலாம் பார்க்க கண்ணு சாடா காட்டுவாள. நீங்க அந்த பாதையா போவாதீங்க இப்படி போங்கன்னு நான் கூட சொன்னேன்னா அங்கோடியா நீங்க வந்தியோ? ஆமா ஆமா திசை மாதிரி வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ என்ன உங்க தத்துவம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா இருந்தாலும் உங்க வாயால சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க பகவான். அதனை என் காதால கேட்கணும், என் காது செவியால கேட்கணும் ஐயா. ஐயா என்ன அவ என்ன சொல்றாரு? என்ன சொல்லுதார்? எம்மா நான் படி இழந்து இறையிழந்து சடவோட வந்திருக்கேன். சாப்பாடு கொடுத்த. ஆமா கட்டை கிட்ட போடாண்டாமா அம்மா நிம்மதியா இருக்க விட மாட்டேக்கியா? ஏம்மா என் தத்துவத்தை நீ கேட்டு என்ன போற? என்ன செய்ய? அது என்னோட தத்துவம் என்னோட இருக்கட்டும், அது நாடு அறிந்தது என்று சொல்லும்போது ஐயா உங்க தத்துவத்தை உங்க வாயால சொல்லி என் காது குளிர கேட்கணும்.
கேளுதம்மா பார்வதி. ஐயா பார்வதி கேளம்மா. நான் சொல்ல சொல்ல நீ என்னன்னு கேட்டுக்கிட்டே இருமா. அங்கே போனால் 5 பேர் பார்த்தேன். அவனுக்கு வேண்டிய காபி சப்பில் பண்ணினேன். இங்கே போனால் 10 ரூபா கேட்டான், கொடுத்தேன். அவன் நாளைக்கு 20 தான் நினைக்கானோ நினைக்கலையே தெரியல. கேட்டான், கொடுத்துட்டு வாரேன். ஆமாம். ஆராண்டி ஆராண்டி பார்வதி பார்வதி அம்மா ஏழும் ஏழாண்டி அம்மா எழுகடலும் தாண்டி ஏழும் ஏழாண்டி எழுகடலும் நான் தாண்டி 8 8 8 திசைகளுமே நான் தாண்டி 8 8 திசைகளுமே நான் தாண்டி 9 9 9 நமக்கரகமும் நான் தாண்டி 9 9 நவகரகமும் நான் தாண்டி 10 நல்ல 10 10 பார உலகமே நான் தானடி நான் தானடி பார உலகமே நான் தானடி பார்வதி பார்வதி ஏவத்தாண்டி ஏவத்தாண்டி நான் தானடி பார்வதி பார்வதி உலகம் நான் தானடி ஆண்டவனாகிய சங்கரன் பார உலகமே நான் தாம்கார். இரேழு உலகத்தில் அனைத்துமே நான் தான். அண்ட சராச்சரமே நான் தான் பார்வதி. நான் அசைந்தால் அசையும் இந்த அகில உலகம் எல்லாம். நான் அசைந்தால் அசையுமே அகில லோகம் எல்லாம். அனைத்துமே சிவமயம். அனைத்துமே சிவமயம் பார்வதி கேளம்மா என்று சொல்லவும் அம்மா பார்வதிக்கு என்ன அப்பமே வந்துருச்சு. வந்து விட்டது கடுங்கோபம் வந்து விட்டது. ஐயா என்ன பார உலகம் அனைத்து நீங்க தாம்னு சொல்லுதீல. இரேழு உலகத்துக்கு நீங்க படி எடுக்க போகும்போது ஆமா படி எடுத்து நான் தானே கொடுக்கேன். ஆமா அங்க சேர்த்து வச்சிருந்த படிய பூரா நான் தானே பகவான் அளந்து கொடுத்தேன். ஆமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு படியளக்க இல்லாம உங்களுக்கு தாரம். அவ எல்லாமே நீங்க தாம்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அம்மா என்ன என்னம்மா கேட்க? என்ன என்ன வேணும்? சுண்ணாம்பு முதல்ல சுண்ணாம்பு கூட, அதுக்கப்புறம் பாயில கூட. நீ வாய் பொக்க போல சொல்லு. வாயில விடு. ஆண்டவனாகிய சங்கரங்கிட்ட ஆதி சக்தி உமையவள சொல்லுதா, சுவாமி உங்களை இடதுபுறமும் வலதுபுறம் நீங்களும் இடதுபுறம் நானுமாக இருந்து ஈரேழு உலகத்துக்கு காட்சி கொடுக்கோமே. அவ அனைத்து அண்ட சராசரமும் நீங்கள் தான் சொல்லுதீல. ஐயா ஈரேழு உலகத்துல சூரியன் நீங்களாக இருந்தா சந்திரன் நான் அல்லவா? ஐயா பகல் நீங்கள் என்றால் இரவு நான் அல்லவா? அவ அனைத்து நீங்க தான் சொன்னா என்ன அர்த்தம்? ஐயா அப்போ எம்மாயி பார்வதி, என்னுடைய வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். ஆமா ஐயா வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் சொல்லுதிய. அப்ப உங்களுடைய இடதுபுறம் நான் தானே இருக்கேன். ஐயா அப்ப நான் தானே இடது கண்ணா இருக்க முடியும். அப்ப நான் தானே சந்திரனா இருக்கணும். அம்மா பார்வதி, என்னுள் பாதி உன்னை ஒரு அங்கமாத்தான் உனக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். ஆமா என் மனசு இருக்கு.
மனச பறி கொடுத்துட்டேன் ஐயா. ஆமா, யாருக்கு யாருக்கு வேண்டிய ஆளை கொடுத்த? அதே நேரம் எல்லாமே நீங்க தான் சொல்லுதீல. சொல்லுறீங்களா பகவான? அவன் சூரியன் நீங்கன்னா சந்திரன் நான்லா. ஆமா, சந்திரன் நீங்க சந்திரன் நானா இருந்தா சூரியன் நீங்க. நீங்க இரவு நீங்கன்னா பகலுனா நான் அல்லவா? அப்ப அதுல என்ன வார்த்தையை சொல்லுது ஐயா? இந்த வார்த்தையை நீங்க உங்க வாயால சொல்லலாமா? அம்மா, என்ன என்ன ஒரு அங்கத்தை உனக்கு கொடுத்திருக்கேனே தவிர சரிபாதி நீயாக இருக்க முடியாதம்மா. முடியவே முடியாது பார்வதி. பார்வதி, சூரியனும் நான் தான், சந்திரனும் நான் தான். வலது கண்ணு சூரியன்னா இடது கண்ணு சந்திரன். இரவும் நான் தான், பகலும் நான் தான். அப்படியா சுவாமி? பார்வதிக்கு பகவான் மேல கோபம், கடுங்கோபம் வந்துட்டு. ஆஹா, என்ன நம்மள கொஞ்சம் கூட மதிக்கலையா? மதிக்கலையா பகவான்? அவன் நம்மள ஒரு இதாவே என்னலையே பகவான். அவன் ஓட்டவைக்காரர்ல ஒண்ணு கிடக்காத. அவன் என்ன நினைக்கா? பகவான் பகலும் இரவும் அவர் தான்காரலா. ஆமா, வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரம் காரலா. சொல்லுதாரு, அத பரிசோதித்து பாத்துருவோமே. ஆமா ஆமா. அப்போ என்ன என்னதா என்ன செய்கிறா பார்வதி? ஆதி சக்தி உமையவள். ஆமா, பகவானுக்கு தெரியாம பகவானுடைய பின்புறமாக வந்து பகவானுடைய இரு கண்களையும் அவ இரு கரத்தால இருக்க பொத்திட்டா. விளையாட்டுக்கு பொத்திட்டா. இருக்க பொத்தவோ என்னாச்சு? இருள் உலகமெல்லாம் அப்பவே இருள் மயமாகிவிட்டது. இருளா போச்சா, இருளா போச்சா. இருள் மயமா ஆச்சுன்னா இருக்கக்கூடிய சிவன்லாம் என்ன செய்யும்? ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிட்டு நடக்கும். கண்ணு தெரியலாம், அங்க முட்டும் இங்க முட்டும், மேல வந்து விழும். ஆமா, சாடும். யார் எங்க நிக்கான்னு தெரியாது, திசை தெரியாது, கண்ணு தெரியாது. இருக்கவன் மேல இல்லாதவன் விழுவான், இல்லாத மேல இருக்கவன் போய் விழுந்துருவான் தண்ணிய போட்டு. ஒரு குடும்பத்துல ஆமா ஒன்னா இருக்கும்போது கரண்ட் போச்சுன்னா என்னதான்? அப்பா அதான் சமயங்க. அதான் சமயம். சாமி கும்பிடுறதுக்கு சமயம் அதான். சாமி இருட்டு நேரம் தான் வருவாரு. பகவான் வந்து இருட்டுல தானே படி வளர்க்காரு. இரவு நேரம் தான் படி வளர்ப்பாரு. அப்போ சாமியை கும்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும். ஆமா, பகவான் வராரு, வாய திறக்காதீங்க. ஆமா ஆமா. அவன் பார்த்தா அதே நேரம் என்ன இருள் உலகமெல்லாம் இருள் மயமா இருக்கு. அப்பா கண்கள் தெரியல, இருக்கக்கூடிய ஜீவன் எல்லாம் ஏங்கி தவிக்கி தவிக்க. கண்ணு தெரியல, கண்ணு தெரியலனால அப்போ ஆமா என்ன ஆண்டவன் நினைக்காரு? என்ன இவளை கையை இடுன்னு சொன்னோம்னா சரி நம்மளுடைய குலத்துக்கு கேவலம். ஆமா ஆமா, ஆம்பளை பிள்ளை இல்ல. அப்போ அவளா தன்னாக்களை கையை எடுக்கணும். இனிதாரு அடே ஆண்டா வந்தான் பரமசிவம் அன்னைக்கு நாளை என்ன செய்யுகிற ஆண்டவன் பகவானுக்கு சரசு தான் முட்டுதையும் சரசு அங்க முட்டியல்லோ பகவானோட உச்சியில் மூன்றாவது கண்ணதுதான் நெத்தி கண்ணு வெடிக்கு ஐயா. நெத்தி கண்ணு வெடிக்கும் போது பொறியாக பறக்க ஐயோ. அவன் ஒளியது கிடைக்குதை ஈரேழு உலகத்துக்கு ஒளியது கிடைக்கும் போது சூரிய ஒளிய விட பகவானோட நெத்தி கண்ணு ஒளியது கோடி பங்கு அதிகமா. சந்திர ஒளிவ விட பகவானோட நெத்தி கண்ணு ஒளியது லட்சம் கோடி பங்கு அதிகமா. அம்மை சத்தி பார்வதியா அப்பமே பார்த்துட்டால ஐயோ அநியாயம ஆண்டவன் பகவானுக்கு நெத்தி கண்ணு திறந்து இருக்க நமக்கு இதுவரைக்கும் தெரியாத இப்படி ஒளிவதுதான் தானதான் கொடுத்திருக்கார். அந்த நெத்தி கண்ணு ஒளியிலதான் ஆங்காரம் ஓங்காரம்மா ஐயா ஓங்காரம் ஒரு பெண்ணு வந்து பிறக்குதையா.
யாருமா நல்ல மகள வேணும் தானே அங்க நிற்கும் போது அம்மையான பார்வதியா கைகளை எடுத்துட்டால கைகளை எடுத்தல்லவோ அம்மை சுத்தி பார்வதியா மனதில் நினைக்கால ஐயோ அநியாயமே ஆண்டவன் பரமசிவம் நமக்கு சாபத்தை கொடுப்பாரோ என்றதொரு எண்ணம் கொண்டு அம்மையான பார்வதிக்கு அங்கம் எல்லாம் பதறுதையா அங்கம் எல்லாம் பதறும் போது வேத்து தாம் அடியுதையா அவ வேத்து தாம் அடியும் போது வேர்வை நீரதுதான் ஐயா நீரது ஆறாக ஓடுதையா அம்மையாகிய பார்வதியா ஐயா கரத்தை பத்துனா பகவானுக்கு நெத்தி கண்ணு திறந்ததோ அந்த நெத்தி கண்ணு ஒளிவு ஈரேழு உலகமெல்லாம் ஒளிமயமாச்சு ஆகிவிட்டது. அந்த ஒளிவுல ஒரு பெண்ணும் பிறந்திருக்கு ஐயா. என்ன அவ அப்பமே கேக்கா ஐயா என்ன பிறவி செய்த விவரம் என்ன சுவாமி எனக்கு பேர் நாம என்ன ஐயா எங்க பேரை கொடுங்க பகவான். எம்மா என் நெத்தி கண்ணு உச்சி கண்ணில் பிறந்தவா. உச்சி கண்ணு ஒளிவில் பிறந்ததால் எம்மா நீதான் உச்சி நீ மாகாளி என்று ஆண்டவன் பெயர் கொடுத்தார். அதே நேரம் அந்த அம்மை பார்வதியா ஏயா பகவான் நமக்கு ஜாபத்தை கொடுப்பாரோன்னு அவளுக்கு அங்கமெல்லாம் பதறுது. ஒரு மனிதனுக்கு பயம் வந்துச்சுன்னா ஏயா வேத்து வடியுமா? ஆமா வேத்து வடியும் கால்கை பறக்கும் பேச முடியாது நாவு தடுமாறும். ஆமா பேசக்கூடாத பேசிடுவா. அப்போ அம்மை பார்வதிக்கு வேத்து வடிஞ்சதுன்னா வேர்வை நீரு அப்படி ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. ஓடுது ஐயா. அப்படி ஓடும்போது பார்த்தார் பரமசிவம். ஆஹா என்ன அம்மை பார்வதியா பயந்து அவளுக்கு வேர்வை வேத்து ஓடுகிறத இந்த வேர்வை நீரானது பூலோகத்துக்கு பாய்ச்சினா என்ன ஆகும் ஐயா? பூலோகத்துல தாங்குமா? ஆமா ஐயா பூலோகமே அழிஞ்சு போகும். அழிஞ்சிருமா. ஆமா அதே நேரம் ஆண்டவனுடைய பாறை சடமுடிய அப்படியே அவுத்து ஒரு அணையா கட்டினார் பகவான். ஆமா அது அணையாக கட்டி அதுல பாருங்க ஐயா ஒரு 10 துளி நீரு அப்படி பறந்து போய் விழுது. அந்த நீரானது ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு கடலாகவே மாறிச்சான். அவ எப்படி இருக்கும் பாருங்க. தண்ணி விட்டா ஒரு இடத்துல பறந்துதான் 4 பக்கமும் விழும். அதே நேரம் அந்த கடல் எப்படி இருக்கு? எப்படி ஐயா? ஐயா 1ஆம் கடல் வாழக்கடல், 2ஆம் கடல் நீர்க்கடல், 3ஆம் கடல் மார்க்கடல், 3ஆம் கடல் மார்க்கடல், 4ஆம் கடல் நல்ல தண்ணி, 3ஆம் கடல் மார்க்கடல், 3ஆம் கடல் மார்க்கடல், 4ஆம் கடல் நல்ல தண்ணி. 5ஆம் கடல் பஞ்சக்கடல், 6ஆம் கடல் அருங்கடல், 7ஆம் கடல் எண்ணக்கடல்,
ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டுக்காடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டுக்காடு ஒன்பதாங்கடல் ஒபக்கடலா ஒபக்கடல் பத்தாங்கடல் பால் கடலா பத்தாவது கடலுக்கு அப்பால் ஐயா கடலுக்கு அப்பால் பளிங்கி வர்ண பாறை உண்டு அவன் பளிங்கி வர்ண பாறையில காற்றடித்து மணல் குமித்து ஒரு கரையாம்புத்து வளர்ந்து இருக்க அவன் கரையா நல்ல புத்ததில கருணாகம் சென்னாகும் சென்னாக தானமல்ல ஆண்டு வாரார் அப்படியே ஆண்டு வரும் நாளையில அரும நல்ல மகள வேலும் கரையான நல்ல புத்ததுதான் நாகலோக பட்டணமா கருணாகம் சென்னாக அது நாகராஜ நாககண்ணி மன்ன வேணும் தேவியுமா மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டு வாரார் கொண்ட வேணும் தேவியுமா கூடித்தான் வாழ்ந்துவார் அன்னைக்கு நாளைக்கு அரும மகளான வேல் நாகராஜா மன்னனுக்கும் நாககன்னி பெண்ணுக்கும் 10 நல்ல கடல் இருக்கு 10 நல்ல கடலிலையும் 10 வகை முத்து இருக்கு நாகலோக பட்டணம் ஆமையா நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாககன்னியானவா ஆமையா அரசாட்சி செய்து வருகின்றார் அந்த நாகராஜா மன்னனுக்கும் ஆமையா நாக கன்னியான பெண்ணானவளுக்கும் அதே நேரம் என்ன அந்த நாகலோக பட்டணத்தில் 10 வகை கடல் இருக்கு 10 வகை முத்துக்கள் இருக்கு அதுலயும் பாருங்க 9 நவரத்தினங்களும் அந்த நாகராஜன் நாககனியிடத்தில் இருக்கின்றது அந்த 10வது வகையான முத்து ரத்தினம் ஆமா ஏயா அந்த நாகமான பாம்பு அது வாழ்ந்து அந்த நாகத்தினுடைய நஞ்சு இருக்கு பாருங்க ஆமா ஆமா அந்த நஞ்சு உண்டு திரண்டு அது ஒரு ரத்தினமாக மாறுமா ஆமா நவரத்தினமாகவே மாறுமா அதே நேரம் அரும மகளானவள் ரத்தினங்கள்லாம் 9 ரத்தினம் என்னெல்லாம் இருக்கு வைரம் வைடூரியம் கோமதேனம் ஆமா
புஷ்பராகம் வைரம், ஆமா வைடூரியம், ஆமா கோமதேகம், ஆமா புஷ்பராகம். ராகம் அதே நேரம் நேரம் ஈயா, ஆ முத்து, வைரம், பவளம், ஆமா அப்படி 9 வகை நவரத்தினங்களோடு அந்த அம்மா நாகண்ணி நாகராஜனுடைய அந்த நஞ்சு விஷமானது அது ஒரு ரத்தினமா இருக்குமா? ஆமா, வரக்கூடிய ரத்தினம் சாதாரணமான ரத்தினம் இல்ல. ஆமா ஆமா 7-14 உலகத்திற்கும் அந்த 9 வகையான முத்து ஒளி கொடுக்கக்கூடிய ஒளி பிரகாசமான முத்து. ஆமா வைரம், அதுதான் நாகரத்தினம். நாகரத்தினம் நாகரத்தினம். அதே நேரம் நேரம் அம்மையான நாகமுடி ராசனோ நாகன்யான பெண்ணானவளோ ஐயா நாகலோக பட்டணத்தில் நாகலோக நலமுடனே ஆண்டு வாரார். அவன் நாகமுடி ராசம் பண்ண நாகண்ணி பெண்ண வேலோ அன்னைக்கு நாளையில ஆண்டு வரும் நாளையில எவ்விதமா இருக்குகிறார். பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு. அரும மகளான வேலும் அன்னைக்கு நாளையில நலமுடனே இருக்கும்போது அத்தனையும் இருந்தாலும் ஐயா நாகராஜனுக்கும் நாகண்ணிக்கும் எவ்வளவு பொன்பொருள் இருந்தாலும் மண்மனையோட ஆண்டாலும் அந்த நாகங்களுடைய கூட்டத்துக்கு அவங்க தான் அரசர். ஆமா 1000 நாகத்துக்கு அதிகாரி நாகம் நாகராஜா. ஆமா அந்த நாகமுடி ராசனோ நாகன்னியான பெண்ணானவளோ அங்க பாலோடு பவுசோடு அழகாகவே அரசாட்சி செய்கின்றார். ஆமா பாலோடு பவுசோடு எல்லா பாக்கியத்தோட அரசாட்சி செய்து வராங்க. அப்படி செய்து வரும் நாளையில அரும மகளான வேல் அன்னைக்கு நாளைக்கு தானதான் இருக்கும்போது அத்தனையும் இருந்துட்டாலும் மாலையிட்ட நாள் முதலா மாலையிட்ட மதல வரம் இல்லை. நாககண்ணி பெண்ணவேல் நாகராஜா மன்னவேல் அன்னைக்கு நாளை கல்யாணம் முடித்த நாள் கை குழந்த திருப்பூட்டிய நாள் முதல் திருப்பூட்டிய சிறு குழந்தை இல்லை.